சொத்தை கொடுக்காமல் மிரட்டல். கணவனை இழந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி. கண்ணீருடன் முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கை. அவர் அடித்து மண்டியில் போயிட்டு ரத்தம் கட்டிக்கின்னு அது 2-3 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவர் பார்க்கும்போது என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு கிரைம் டாக்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா அத்திப்பாக்கத்தில் கணவனை இழந்து 2 மகள்களுடன் வாழும் பெண் தங்களுக்கு சேர வேண்டிய 17 ஏக்கர் நிலத்தை பாகம் பிரித்து கொடுக்காமல் உறவினர்கள் ஏமாற்றுவதுடன் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்கள் துன்பத்தையும் மாற்றி நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அந்த பெண் சரிதா கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த கடங்கர்கள் எல்லாமே இன்னைக்கு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் இன்னைக்கு தவறி 4-5 வருஷம் ஆகி போச்சு. இந்த 5 வருஷமாக எல்லாத்துக்கும் எனக்கு 2 பெண் குழந்தைங்க. இந்த 2 பெண் குழந்தைங்களும் இன்றைக்கி நான் கூலி வேலை செய்து தான் டெய்லி ஒரு நாளைக்கு எங்கள் கிராமத்தில் கூலி வேலை என்னன்னு கேட்டால் 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு கூலி. அந்த 100 ரூபா கூலி வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைங்களை போய்ட்டு அரிசியோ பருப்போ மற்றது எல்லா செலவும் நான் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்ணும். என் பிள்ளைங்க 2மே அனாதை ஆசிரமத்தில் படிக்க வச்சோம். என்னால் என் பிள்ளைங்களுக்கு ஒரு தாயாக இருந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட அது வயிற்றுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூட என்னால் வாங்கி கொடுக்க வசதி வாய்ப்பு இல்லை. என்னால் வாங்கி கொடுக்க முடியல. உளுந்தூர்பேட்டை வட்டம் அத்திப்பாக்கத்தைச் சேர்ந்த சரிதாவின் கணவர் பன்னீர்செல்வம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இவருக்கு கணவர் வழியாக கிடைக்க வேண்டிய முன்னோரின் சொத்துக்கள் 17 ஏக்கர் சொத்துக்களை பாகம் பிரித்து கொடுக்காமலும் அங்குள்ள வீட்டில் குடியிருக்க விடாமலும் பன்னீர்செல்வத்தின் அண்ணன் நைனா அச்சுறுத்தி வந்துள்ளார். நைனாவின் இறப்புக்கு பிறகும் அவர் மனைவி பழனியம்மாள், மகன் மோகன், மருமகள் இளவரசி, சம்மந்தி வேல், மகள் ஐயம்மாள், மருமகன் ரமேஷ் ஆகியோரும் தொடர்ந்து தொல்லைகள் அளித்து வருவதுடன் சொத்துக்களை பிரித்து கொடுக்க தடையாக உள்ளனர். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. இவங்க பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார் சரிதா. இவங்க கணவர் பேர் பன்னீர்செல்வம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. உளுந்தூர்பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்திப்பாக்கம் கிராமத்திலேருந்து இவங்க சரிதா. இவங்க பார்த்திங்கன்னா பூர்வீக நிலம் பார்த்திங்கன்னா 35 ஏக்கர் நிலம் இருக்குது. 2 பேர் அண்ணன் தம்பி. இவங்களுடைய கணவரும் இவங்களுடைய மூத்தாரும் 2 பேர் அண்ணன் தம்பி. இவங்களுடைய பாகம் பார்த்திங்கன்னா 17 ஏக்கர் வருது. அந்த 17 ஏக்கரை இவங்க கணவர் இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்குமே இவங்க சொத்தை இவங்க போய் பயிர் செய்யவோ இல்லை சொத்தை ஓட்டவோ எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா சொத்தை ஒவ்வொரு டைம் சொத்தை கேட்டு இவங்க கணவர் இருக்கும்போதும் சொத்தை கேட்கும்போதும் ஒரு டைம் 2 பேரையுமே பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. அப்படி தலையில் ஒரு டைம் அடிக்கிறப்ப பன்னீர்செல்வம் அண்ணா, எங்கள் அண்ணன் தான் அவங்க, பன்னீர்செல்வத்துக்கு தலையில் பலமாக அடிபட்டு மோகன் அடித்ததில் பலமாக அடிபட்டு அவர் கொஞ்ச நாளிலே ரத்த உறைவு காரணமாக கொஞ்ச நாளிலே ஒரு வருஷம் காலமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. மேல் சிகிச்சை பண்ண முடியாமல் இல்லை இவங்களால பண உதவி இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணும்போது இது குறித்து முந்தைய திமுக ஆட்சியிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் பலமுறை மனுக்கள் அனுப்பியுள்ளனர். எனினும் சொத்தை கைப்பற்றியுள்ள குடும்பத்தினர் அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் அதிகாரிகளையும் கைக்குள் போட்டுக்கொண்டதாக சரிதாவின் அண்ணன் பழனி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா அத்திப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த எனது தங்கை சரிதா, எனது தங்கையின் குழந்தை பெரிய பொண்ணு பேர் நந்தினி ஷாலினி. 35 ஆண்டுகளாக அத்திப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சொத்துக்கு பிரச்சனை உள்ளது. அந்த பிரச்சனையில் இதுவரை இவங்க சொத்தை அவங்களுக்கு ஓட்டவோ அந்த சொத்துக்கிட்ட போகிறதுக்கோ இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் அவங்க கொடுக்கல. இது முன்னோர்கள் சொத்து, 4 தலைமுறையாக வரக்கூடிய சொத்து. அந்த 35 ஏக்கரில் 17 ஏக்கர் பன்னீர் இறப்பதற்கு முன்னால் 17 ஏக்கர் சொத்துக்கு பத்திரம் போட்டிருக்காங்க. அந்த பத்திரம் போட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 15 ஆண்டு ஆன பிறகும் இன்னும் அந்த சொத்துக்கிட்ட இவங்களுக்கு போகிறதுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. சொத்துக்கிட்ட ஓட்ட போனாங்கன்னா அவங்கள அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸை உருவாக்கி கொடுக்கறது, அங்கே போனால் இவங்களை ரிமாண்ட் பண்ணுறது, இப்படியாக போயிட்டு இருக்குது.
இதனால் இவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்கிட்ட வந்த பிறகு இதுக்கு நான் இவங்களுக்கு துணையாக நின்று இந்த வேலையெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இவங்களுக்கு வேறு யாரும் உதவி பண்ணுறதுக்கு வேறு யாரும் முன்னுக்கு வரல, தைரியமாக வந்து செய்கிறதுக்கு முன்னுக்கு வரல. அதனால் 35 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை உயர் திரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து அமைச்சர்களாலேயோ முதல்வர் அவர்களாலேயோ இல்லை அதிகாரிகள் மூலமாகவோ இந்த பிரச்சனைக்கு கட்டாயம் தீர்வு காண வேண்டும். ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால் இந்த சொத்தை உடனடியாக விசாரணை செய்து இவங்களுக்கு உரிய 17 ஏக்கர் சொத்தை உடனடியாக பிரித்து தர வேண்டும் என்பதை தாழ்மையுடன் இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வைக்கிறேன். தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டி மக்கள் வாக்களித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் புதிய முதலமைச்சருமான ஜோசப் விஜயின் ஆட்சியில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சரிதாவின் மகள்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அத்திப்பாக்கம் கிராமத்தில் பன்னீர்செல்வத்தோட பொண்ணு பேசுகிறேன் நான். எங்கள் வீட்டில் 30 வருஷமாகவே ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. சொத்து பிரச்சனைனால எங்கள் அப்பாவுமே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் இப்போ எங்களை பார்த்துட்டு வராங்க. நானும் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஹாஸ்டலில் படித்தாலுமே நான் எங்கள் வீட்டு பிரச்சனையில் என்னோட படிப்பு எல்லாமே பாதிக்கப்படுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் அங்கிள் நீங்கள் வந்து எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்கு மொத்தமாக 35 ஏக்கர் சொத்து. அந்த சொத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சொத்தை மட்டும் நீங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்பா எங்கள் பெரியப்பா வந்து அடித்து தான் எங்கள் அப்பா இறந்தாங்க. அவங்களுக்கு வந்து மூளையில் இவங்க அடித்து மூளையில் வந்து ரத்த கட்டி மாதிரி வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஊருக்கு போக முடியுதா உங்களால்? எங்களால் ஊருக்கெலாம் போக முடியல. நான் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்ருக்கேன். என்ன படிக்கிறீங்க? நான் 10th முடிச்சுட்டு இப்போ 11th படிக்கிறேன். நான் அம்மாவுமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுத்தேன். நான் ஹாஸ்டல்லேருந்து 11 மணிக்கு மருது ஸ்டேஷன்லேருந்து கேஸ் கொடுத்தேன். அதுக்கான ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் போலீஸ்கிட்டே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பேசணும். அப்போவுமே அவங்க வந்து ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. உளுந்தூர்பேட்டில் இருக்க போலீஸ். சரி, இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ வந்து முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? எங்களோட சொத்து மீட்டு தரணும் அப்படின்னு வீட்டில் ரொம்ப சண்டையாக போயிட்டு இருக்கு. கேஸ் கொடுத்தாயே அதையே எதுவும் ஏற்றுக்கப்பட்டுக்கிறேன். என்ன பிரச்சனை? அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனை அம்மா அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறது? எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க. எங்கள் பெரியப்பாவோட பையன் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. சொத்து அப்பாவுக்கு தர வேண்டிய சொத்து தர மாட்டேங்கிறாங்க. அவர்கிட்ட இப்போ விஜய் சார் விஜய் அங்கிள் எனக்கு கொஞ்சம் எங்கள் சொத்து மீட்டு தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தாழ்மையாக கேட்டுக்கிட்டு. படிக்கிறீங்க? நாங்கள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். 7th ஸ்டாண்டர்ட் எங்கே படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? இந்த பிரச்சனையில் உங்களுக்கு படிப்பு பாதிக்குதா எதுவும்? இந்த பிரச்சனையால் எனக்கு படிப்பு ரொம்ப பாதிக்குது. விஜய் அங்கிள் நீங்கள் தான் என் படிப்பு பார்க்கணும், உதவி பண்ணணும். எனக்கு 35 வருஷமாக இந்த எங்கள் அம்மா அப்பாவை அடித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஸ் கொடுத்தா எது ஏற்றுக்கப்பட்டுக்கிறாங்க. யாரும் அவங்க பக்கமே சாட்சியாக பேசுகிறாங்க. குடிமக்களின் குறைகளை தானாக தீர்ப்பதே அரசு இயந்திரம். தனது குறைகளை மனுவாக அளித்த போதும் அதை அலட்சியம் செய்வதுடன் நியாயம் வழங்காத அதிகாரிகள் மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்தால் மட்டுமே அதற்கு அஞ்சி செயல்படும் போக்கு உள்ளது. இதனால் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என அனைவருக்கும் ஏற்கனவே மனு அளித்துள்ள அப்பாவி பெண் சரிதா தன் கணவர் வழி முன்னோர் சொத்தில் தங்களுக்கு சேர வேண்டிய 17 ஏக்கர் நிலத்தை பாகம் பிரித்து தனிப்பட்டா தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தீர்த்து வைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் ஆதரவற்றோர் என யாரும் இல்லை, அவர்களுக்கு அரசின் ஆதரவு உள்ளது என்று கூறி வரும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த பெண்ணின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆகியோருக்கு உத்தரவிட வேண்டும் என்பதே இந்த குடும்பத்தின் கோரிக்கையாகும். விஜய் அண்ணா, அதாவது அந்த சொத்துக்கிட்ட போனாவே ஒரே வார்த்தை அவங்க எப்படி சொல்கிறாப்புல, என்னை கொலை மிரட்டில் விட்றாப்புல, உனக்கு எதுக்கடி சொத்து, நீ ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா உன்னை அடித்து கொன்னுடுவேன்
அப்படின்னு ரொம்ப பேசுகிறாப்புல. அப்படி பேசிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாப்புல, உன் உயிருக்கு என்றைக்கா இருந்தாலும் நான் தான் உன்னை அடித்து சாவடிப்பேன் அப்படின்றலாம் பேசுகிறேங்க. எனக்கு உயிருக்காவது நீங்கள் தான் என் உயிருக்கு ஆபந்து பண்ணணும். என் 2 பொம்பளை பிள்ளைங்களும் வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி தனிமையில் நின்று என்னால் முடியலைங்க ஐயா. இதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை ஊற்றி நான் இதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி தான் ஐயா, நான் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி தான் வந்து நான் மண்ணான தீ குளிக்கத்தா இல்லை பெட்ரோல் ஏதாவது பண்ணி ஏதாவது மருந்துக்கு வந்து குடிச்சிட்டு கூட உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி கூட நான் பண்ணிக்கிறேன் ஐயா. ஏன்னா இம்மா நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையோட இனிமேலாவது என் பிள்ளைங்காவது நான் வாழட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்காவது வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா. என் பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படிப்பு கூட ஒரு தாயாக இருந்து ஒரு உதவி பண்ண முடியல என் பிள்ளைங்களுக்கு. ஒரு நல்ல சாப்பாடு மதிப்பிச்சு என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க என்னால் முடியலைங்க ஐயா. அதாவது விஜய் ஐயா பார்த்து என் பிள்ளைங்களுக்கோ எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. அப்படி நீங்கள் இது முன்னாடி வந்து பார்த்து எனக்கு கோரிக்கை வைக்க தவறினால் நான் உங்கள் ஆஃபீஸு முன்னாடியே வந்து நான் தீ குளிக்கவோ மருந்து குடிக்கவோ நான் ரெடியாக இருக்கிறேன் ஐயா. அதாவது நான் வந்து இது ஷாலினி ஐயாவுக்கு இதை நான் எந்த அளவுக்கு நான் பார்வை பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணினேன். அவர் பார்த்து எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அதாவது விஜய் அண்ணாவது எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்து நான் ஒரு பெண்ணாக இருந்து என் பெண் குழந்தைங்களுக்கு 2க்கும் ஒரு உதவி வேணுன்றதுனால நான் கேட்டுனுக்கிறேன். என் பெண் குழந்தைக்காவது என்னை பார்க்காட்டாலும் பரவாயில்லைங்க ஐயா. என் பொம்பளை பிள்ளைங்களுக்காவது நினச்சி என் மனசு இறங்கி இந்த 30 ஏக்கர் சொத்தை மட்டும் எனக்கு மீட்டு என் பிள்ளைங்களுக்கோ எனக்கோ ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க ஐயா. நான் மற்றபடி உங்ககிட்ட நான் ஊருக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் விசாரணை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க ஐயா. நான் எங்கெங்கே இந்த அதாவது வந்து எங்கெங்கே நான் பெட்டிஷன் கொடுக்கணுமோ எனக்கு தெரிஞ்சது எந்தெந்த இடம் கொடுக்கணுமோ கள்ளக்குறிச்சிலையோ எஸ்பி ஆஃபீஸ்லையோ கலெக்டர் ஆஃபீஸ்லையோ தாலுகா ஆஃபீஸ்லையோ பிடி ஆஃபீஸ்லையோ எல்லா இடத்தையும் கொடுத்துருந்தேன் ஐயா. எந்த இடத்துலையும் எனக்கு ஒரு நடவடிக்கையே கிடைக்கலைங்க ஐயா. இன்றைக்கி என் பிள்ளைங்களை வச்சுக்கணும் ஒரு நாள் போத்து ஒரு வருஷம் பரவாயில்ல போகுது ஐயா. என் பிள்ளைங்க கேட்கறது என்னால் வாங்கி கொடுக்க முடியல ஐயா. என் பிள்ளைங்க படிக்கணும்னு கேட்குது, இந்த படிப்பை என்னால் வாங்கி கொடுக்க முடியல ஐயா. படிக்கிறதுக்கே என்னால் பணம் எப்படி நான் அதாவது நைனா பேர பிள்ளைங்க மகன பசங்க எல்லாமே கான்வென்ட்டில் படிக்கிறேங்க ஐயா. என் பிள்ளைங்க இன்றைக்கி அனாதை ஆசிரமத்தில் படிக்குது. அப்படி படித்து என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி 10வது முடிச்சுட்டு என் பெரிய பொண்ணு இன்றைக்கி 11வது போகணும்னு சொல்லுது. நான் மேற்கொண்டு படிக்கணுமா, என் படிப்புக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு என் பொண்ணு கேட்குதுங்க ஐயா. என்னால் என் பொண்ணு படிப்பு கூட என்னால் உதவி பண்ண முடியலைங்க ஐயா. இவ்வளோலாம் இருந்தேன் என் பிள்ளை இன்றைக்கி நான் அனாதை ஆசிரமத்தில் படிக்க வச்சு இன்றைக்கி போயிட்டு நான் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலன்னு ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ஐயா. சாவா வாழ்வன்றது உங்கள் கையில் தான் ஐயா இருக்குது விஜய் ஐயா.